சரி, கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம் ஆயிப்போச்சு நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணி. இதுக்கப்புறத்துல இருந்து ரெகுலரா வீடியோ வரும்னு நான் நம்புறேன். என்னோட வீடியோவையும் மதிச்சு பாக்குற அந்த 4-5 பேருக்காக சொல்லிக்கிறேன். அப்படி அந்த 4-5 பேரை தாண்டியும் புதுசா யாராவது பாக்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் அன்புடன் காயத்ரி. இதுல நான் எழுதக்கூடிய என்னோட சொந்தமான கவிதைகள், அதோட விளக்கங்கள் இது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. இன்ட்ரடக்ஷன் அவ்வளவுதான். இப்ப இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒண்ணு எழுதுனேன். அது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ரொம்ப ஒரு ஒன் லைன் தான். இது வந்து ஒரு மாதிரி ஹிட் ஆச்சு. ஒரு பிக்சரை பார்த்து ஹிட் ஆச்சு. அதனால உடனே டக்குன்னு எழுதுனதுதான் இது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொறுத்து கொண்டு உடன் இருப்பதற்கு பொருந்தாமல் விலகி இருத்தலே மேல் அப்படின்ட்டு. இப்ப என்னன்னா, நான் என்ன இமேஜ் பார்த்தேன் அப்படின்னா, அது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு இமேஜ் தான். சும்மா இந்த இப்ப நான் எடிட் பண்ணி போடுறதுக்கான வால்பேப்பர் இமேஜஸ் அதெல்லாம் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி கிராஸ் ஆகி வந்தது தான் இது. நான் அந்த இமேஜ் ஆனா நான் இங்க போடுறேன். சரியா? நான் எனக்கு தெரிஞ்ச அந்த இமேஜோட சேர்ந்ததான் எடிட் பண்ணி போட்டிருந்திருப்பேன். இப்ப போட போறத நிறைய பசில் இருக்கு. அந்த பசில்ல ஒரு ஃபிட் ஆகாத ஒரு பசில் வந்து கஷ்டப்பட்டு அதுல ஃபிட் ஆகுற மாதிரி. எப்படி என்ன ஃபிட் பண்ணிக்கிறது அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி. இப்போ இதுல பாத்தீங்கன்னா, பொறுத்து கொண்டு உடன் இருப்பதற்கு பொருந்தாமல் விலகி இருத்தலே மேல் அப்படின்றது வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்கு இதுக்கு. ஒரு இடத்துல வந்து நம்மள சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இதுதானே டாலரேட் பண்ணிக்கோ, பரவாயில்ல இன்னும் கொஞ்ச நாள் தான், பரவாயில்ல இன்னும் கொஞ்ச நாள் தான், அந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய நிறைய பிளேஸ்ல நம்ம அந்த மாதிரி கிராஸ் ஆகி வந்திருப்போம். அதுவும் பொண்ணுங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் அப்படின்றதையே வந்து ரொம்ப சின்னதுல இருந்தே சொல்லி வளர்த்துட்டாங்க. ஆனா தேங்க் காட் இதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்க போறது இல்ல. எப்படி சொல்றது, ஃபுல் அண்ட் ஃபுல் 100% சேஞ்ச் ஆகாது அப்படின்னாலுமே ஓரளவுக்கு இப்ப நம்மளாலே விசிபிளா ஒரு சேஞ்ச் பார்க்க முடியுது. எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு எதுக்கு அந்த இடத்துல என்னோட மென்டல் பீஸை குலைச்சிட்டு நான் ஏன் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றது வந்து இப்பதான் நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு ரியலைஸே பண்றோம். அந்த மாதிரி இருக்கும்போது பொறுத்து கொண்டு உடன் இருப்பதற்கு இது எல்லாத்தையுமே டாலரேட் பண்ணிட்டு நான் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு பொருந்தாமல் விலகி இருத்தலே மேல். நான் வந்து அந்த இடத்துல ஃபிட்டுன்னு ஆகணும்னா என்ன நானே மாத்திக்கணும். எப்படி இப்ப அந்த பசில் பீஸ் மாதிரிதான். இப்ப இந்த எக்ஸ்ட்ரா அந்த ஒரு பசில் பீஸ் வந்து அங்க ஃபிட்டுன்னே ஆகாது. ஒருவேளை அங்க ஃபிட்டுன்னு ஆகணும்னா அது எல்லாத்தையுமே அது கட் பண்ணி அது ரீஷேப் ஆகி அதுக்கப்புறமா தான் அதுக்குள்ள ஃபிட் ஆகும். அப்படி இருக்கிறதுக்கு நீ ஒரிஜினலாவே இப்படியே இருந்துட்டேன்னா உனக்கான இடம் தேடி வருதோ இல்ல நீ உனக்காக நீயே சுத்தி ஒண்ணு என்ன சொல்றது, உனக்கான பிளேஸ நீயே அமைச்சுப்ப. ஒரு இடத்துல நீ கஷ்டப்பட்டு அப்படியே ஃபோர்ஸ் ஃபிட் ஆகி இருக்கணும்ன்றது தேவையில்லை அப்படின்ற மாதிரி. இது என்னதான் ஒன் லைனா இருந்தாலுமே இது எழுதும் போது எனக்கு அந்த அந்த ஃபீல் நல்லா இருந்தது. பரவாயில்லையே இந்த ஃபீலை வந்து இது வந்து ஒரு நல்ல பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீலிங் தான். இதை வந்து நம்மளால ஒன் லைன்ல எழுத முடிஞ்சிச்சு அப்படின்றத நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருந்தது. திருப்பி திருப்பி சொல்றேன், இது வந்து எல்லாருக்குமே சேர்ந்துதான். இது வந்து ஜெண்டர் எப்படி சொல்றது, பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு அப்படி இல்லாம எல்லாருக்குமே இதுதான் விஷயம். பொறுத்து கொண்டு உடன் இருப்பதற்கு யாரா இருந்தாலுமே சரி பரவாயில்ல இது டாலரேட் பண்ணிக்கலாம் அப்படின்றது இல்லாம பொறுத்து கொண்டு உடன் இருப்பதற்கு பொருந்தாமல் விலகி இருத்தலே மேல். அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துட்டு நீங்க மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் which will be good for your mental health as well as your physical. சரியா? அவ்வளவுதான் விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்ல பிடிக்கல எதுவா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. மறக்காம லைக், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.